அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆசிரியர் தினம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு டீச்சர்ஸோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இந்திய ஆட்சியியல், இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வீடியோவில் ஆம்பட்ஸ்மேன், அதுக்கப்புறம் லோக்பால், அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் லோகாயுக்தாஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோகாயுக்தாஸ் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. இதுவும் ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோகாயுக்தாஸ். ஸோ நம்ம லோக்பால் அது பார்க்கும் பொழுது லோக்பால் அண்ட் லோகாயுக்தாஸ் பில் 2013 கொண்டு வராங்க. அது 2014 நடைமுறைக்கு வருது. லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வராங்க. லோகாயுக்தாஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர்றது. ஓகேங்களா? அப்போ லோகாயுக்தாஸ் அப்படிங்கிறது இங்கே மாநில அரசுகள், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் என்ன இந்த லோகாயுக்தாஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் இதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 1971ஆம் ஆண்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம இந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் 2014 பண்ணுறாங்க, அது எப்படி இந்த 1971 இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். நிர்வாக சீர்திருத்தங்கள் ஆணையம் இவங்க 1966ஆம் ஆண்டே ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? லோக்பால் அதுக்கப்புறம் லோகாயுக்தாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு லோகாயுக்தாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் 1971ஆம் ஆண்டு. இதை அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தான் இந்த பில்லு ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கும். 1970ஆம் ஆண்டு இந்த லோகாயுக்தாஸ் அப்படிங்கிற பில்லு அவங்க ஒடிசா ஸ்டேட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் மகாராஷ்டிராவில் 1971ஆம் ஆண்டே நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒடிசாவில் பில்லு தான் 1970ஆம் ஆண்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு லோகாயுக்தாஸை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இது நிறைய டைம் கன்ஃபியூஸ் பண்ணி இதை கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 2018ஆம் ஆண்டு லோகாயுக்தாஸ் அப்படிங்கிற அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லோகாயுக்தாஸ் அப்படிங்கிறது எதுக்காக? மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இதை மேஜராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகாயுக்தாஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எக்ஸாமில் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, லோகாயுக்தாஸ் அமைப்பு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ கிடையாது. அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா லோகாயுக்தாஸும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. உப லோகாயுக்தாஸ் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் பர்பஸ்க்காக. ஒரு சில ஸ்டேட் மட்டும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள் உபலோகாயுக்தாஸ் அப்படிங்கிற ஒரு இதையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோகாயுக்தாஸ் இது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர், ஆளுநர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஜுடிஷியல் அந்த இதுலேருந்து வரணும் அப்படின்ட்டு ஒரு சில ஸ்டேட் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஸ்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட டென்யூர், அதனுடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், 5 ஆண்டுகள். அப்படி இல்லைன்னா 65 வயது. அவர் எப்போ 65 வயது ஆகுறாங்களோ அப்புறம் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்காது. இது காமனாக இருக்கிறது இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய என்கொயரி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ், யாராச்சும் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுயமோட்டோ தாமாகவே முன் வந்து வழக்கு பதிந்தும் இவங்க விசாரணை மேற்கொள்வாங்க இந்த லோகாயுக்தாஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இது எல்லாமே இந்த லோக்பால், லோகாயுக்தாஸ் இது எல்லாமே எதுக்காக? ஆன்டி கரப்ஷன் மெஷர், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அமைப்புகள். ஸோ லோகாயுக்தாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது, ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு, அந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதுமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் நியூஸ் இது ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, அதை படிச்சிருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததை ஒரு டைம் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாம். லோகாயுக்தாஸ் இது வந்து மாநில அரசுகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் நடைமுறைப்படுத்துகிறாங்க? மகாராஷ்டிரா 1971ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம்
ஒடிசாவில் 1970ஆம் ஆண்டே அந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது 1983ஆம் ஆண்டு தான். தமிழ்நாட்டில் எப்போ 2018 தமிழ்நாட்டில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இவங்கெல்லாம் உபலோகாயுக்தாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அவங்க வச்சுருக்காங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா லோகாயுக்தாஸில்? கவர்னர், ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதனோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், அப்படின்னா 65 வயசு வரைக்கும் அவங்க வந்து பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம லோக்பால், லோகாயுக்தாஸ் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன டாபிக் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் பாலிட்டியில் என்ன டாபிக் எடுக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு டைம் புக்கில் படிச்சிருங்க. இந்தியன் பாலிட்டி பை லட்சுமிகாந்த் அப்படின்னா தமிழில் வேறு ஏதாச்சும் ஒரு ஆத்தர் புக் நீங்கள் படிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.